ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் விசிக உறுப்பினர் சிந்தனை செல்வனுக்கு பதிலளித்த அவர், ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 6000 ஆசிரியர்களை நியமிக்க தேர்வு நடைபெற்றதாக கூறினார். அதன் மூலம் 3198 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க தயாராக இருந்த நிலையில் வழக்கு தொடரப்பட்டதன் காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என உறுதியாக நம்புவதாகவும் விரைவில் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். வடசென்னை வளர்ச்சி திட்டப் பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தின் போது ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி பழமையான கழிவுநீர் குழாய்களை மாற்ற வேண்டும் என கோரினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நேரு, சுமார் 946 கோடி ரூபாயில் வடசென்னை வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அத்திட்டத்தின் கீழ் பழைய குழாய்களை மாற்றும் பணிகள் நிறைவடைய உள்ளதாகவும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு வடசென்னை வளர்ச்சி திட்டப் பணிகள் முடிவடையும் போது மக்கள் முழுமையான பயனை அடைவார்கள் எனவும் குறிப்பிட்டார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விரைந்து வழங்க ஏதுவாக அனைத்து நியாய விலைக் கடைகளும் நாளை செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டிருந்தார். அதனுடன் வேட்டி மற்றும் சேலை வழங்கவும் ஆணையிடப்பட்டிருந்தது. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பை விரைந்து வழங்கும் வகையில் நியாய விலைக் கடைகளின் விடுமுறை நாளான நாளை கடைகள் வழக்கம் போல் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கண்காணித்து உடனடியாக கைது செய்யவில்லை என்றால் குற்றங்கள் குறையாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யாத திமுக அரசை கண்டிப்பதாக கூறி கொடுவாய் பகுதியில் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அண்ணாமலை 3 பேர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். திமுக ஆட்சியில் காவல்துறையின் செயல்பாடு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இந்த கேஸை நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை, குற்றவாளியை நீங்க பிடிக்கவில்லை என்றால் கொங்கு பகுதியில் இந்த விவசாய குடும்பத்தில் தோட்டங்காடு தனித்தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் அது 1 கிராம் நகையோ 2 கிராம் நகையோ 8 கிராம் நகையோ இல்லை 50 பவுனோ 100 பவுனோ எவ்வளவோ அந்த வீட்டில் இருக்கட்டுங்க, ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக கூலிப்படைகள் வந்து கொண்டே இருப்பார். திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே 125 பெரும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதை பட்டியல் போட்டு அன்னைக்கு ஆளுநர் ஐயாவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு வந்திருக்கோம். 125 பெரும் குற்றம். பெரும் குற்றம்னா ரேப்பு, மர்டர் அந்த மாதிரிங்க ஐயா. அதையும் அதில் சொல்லிங்க ஐயா. திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியின் சர்வர் ரூமில் வைக்கப்பட்ட சீலை அகற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் கடந்த 3ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் கல்லூரியின் சர்வர் ரூம் சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் அச்சீலை அகற்ற உத்தரவிடக் கோரி கல்லூரி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனு மீதான விசாரணையின் போது தங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கப்படவில்லை என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்டோர் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கண்டித்து கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கிராம மக்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். நொச்சிக்குட்டை ஊராட்சியை புன்சை புளியம்பட்டி நகராட்சியுடன் இணைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது.
இதனால் 100 நாள் வேலை உள்ளிட்ட பலன்கள் கிடைக்காது என்று நொச்சிக்குட்டை ஊராட்சி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஊராட்சியில் உள்ள நொச்சிக்குட்டை, கோவில்புதூர், பொன்மேடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். வெள்ளலூர் குப்பை கிடங்கு விவகாரத்தில் அடுத்த மாதம் அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என கோவை மாநகராட்சியை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் எச்சரித்துள்ளது. வெள்ளலூர் குப்பை கிடங்கு தொடர்பான வழக்குகளை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த கிடங்கில் குப்பை மேலாண்மை செய்வது குறித்தும் அங்கு குப்பை கொட்டாமல் இருக்க எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய கோவை மாநகராட்சிக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் விசாரணையின் போது கோவை மாநகராட்சி அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. இதனால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை என்றால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கோவை மாநகராட்சியை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் எச்சரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஓசூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி குருபரப்பள்ளி அருகே கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தில் கவிழ்ந்தது. இதையடுத்து பின்னால் வந்த 5 லாரிகளும் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின. தகவல் அறிந்த குருபரப்பள்ளி காவல்துறையினர் வந்து காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி அடுத்த வாரம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மகளிர் உதவித்தொகை, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட முக்கியமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும் வகையில் டெல்லியில் அடுத்த வாரம் ராகுல் காந்தி தலைமையில் மிகப்பெரிய பேரணி நடத்தவும் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் சீமான் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததற்காக சீமானிடம் ஆதாரம் கேட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் திருமண மண்டபத்தை முற்றுகையிட வந்தபோது சுப்பையா சிலை அருகில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் அங்கு இருந்த நாம் தமிழர் கட்சியினரும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி அவர்களை நோக்கி முன்னேற முயன்றனர். இதையடுத்து காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் நாம் தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி கலையச் செய்தனர். பெரியார் தொடர்பான சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடலூர் மாவட்டம் வடலூரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திராவிடர் கழகத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் தண்டபாணி வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சீமான் மீது இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டுதல் மற்றும் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல் ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் மாட்டிறைச்சி உணவு விற்பனை செய்யக்கூடாது என மிரட்டல் விடுத்த புகாரில் பாஜக நிர்வாகி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை கணபதியை அடுத்த உடையாம்பாளையம் பகுதியில் ஆபிதா ரவிக்குமார் தம்பதி தள்ளுவண்டி கடையில் மாட்டிறைச்சி உணவுகளை விற்று வருகின்றனர். மாட்டிறைச்சியை விற்கக்கூடாது என இவர்களை கோவை மாநகர மாவட்ட பாஜக ஓபிசி பிரிவு செயலாளர் சுப்பிரமணி மிரட்டியதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து வீடியோ வெளியான நிலையில் தள்ளுவண்டி கடையினரும் காவல்துறையில் புகார் அளித்தனர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் SDPI கட்சியினரும் புகார் அளித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகி சுப்பிரமணி மீது வெறுப்பை தூண்டுதல், மிரட்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பண்டிகையை முன்னிட்டு சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் மாடுகளுக்கு கொம்பு சீவும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது.
பொங்கல் பண்டிகைக்காக விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் காளை மாடுகள் மட்டுமின்றி கறவை மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி கழுத்தில் மணி அலங்கார கயிறு கட்டி மாலை அணிவித்து பொங்கல் படையிலிடுவது வழக்கம். மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்ட ஏதுவாக விவசாயிகள் தங்களது மாடுகளை புஞ்சை புளியம்பட்டி சந்தைக்கு கொண்டு வந்து கொம்பு சீவும் தொழிலாளர்களின் மூலம் மாடுகளின் கொம்புகளை சீவி அழகுபடுத்தினர். சிறிய கொம்புகள் உள்ள மாடுகளுக்கு 100 ரூபாயும், பெரிய கொம்புகள் உள்ள மாடுகளுக்கு 250 ரூபாயும் கொம்பு சீவுவதற்கு கூலியாக கிடைப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரை தொடர்ந்து குலசேகரன்பட்டினம் கடற்கரையிலும் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 10க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சாய்ந்து விழுந்துள்ளன. கடல் அலை காரணமாக கீழே விழும் பனைமரங்கள் கடலுக்குள் அடித்துச் செல்லப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பெரிய அளவில் கடலில் அலைகள் எழும்போது கடல் நீர் ஊருக்குள் புகும் நிலையும் காணப்படுகிறது. குலசேகரன்பட்டினம் கடற்கரையோரம் தடுப்புச் சுவர் அமைத்து கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் நகராட்சி நிர்வாகம் அகற்றியுள்ளது. குன்னூர் மார்க்கெட் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் சிறு கடைகளை நடத்தி வந்தனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அக்கடைகளை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்கழி கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மலர்களின் விலை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பெரிய மலர் சந்தைகளில் ஒன்றான தோவாளை மலர் சந்தையிலிருந்து திருவனந்தபுரம் உட்பட கேரள மாநிலத்தின் பல பகுதிகளுக்கும் விற்பனைக்காக மலர்கள் அனுப்பப்படுகின்றன. இச்சந்தையில் நேற்று 1000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை 1400 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ கிலோ 1100 ரூபாய்க்கும், அரளிப்பூ கிலோ 330 ரூபாய்க்கும், முல்லைப்பூ கிலோ 800 ரூபாய்க்கும் விலை உயர்ந்து விற்பனையாகிறது. கர்நாடகாவில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் 8 அதிகாரிகளின் வீடுகளில் லோக் ஆயுக்தா சோதனை நடைபெற்றது. பெங்களூரு போக்குவரத்து இணை ஆணையர் ஷோபா, கடூர் சுகாதாரத்துறை அதிகாரி உமேஷ் உள்ளிட்ட 8 முக்கிய துறைகளின் உயர் அதிகாரிகளுக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் லோக் ஆயுக்தா காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் ஏராளமான சொத்து ஆவணங்கள், ரொக்கம், நகைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரை தொடர்ந்து குலசேகரப்பட்டினம் கடற்கரையிலும் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 10க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் சாய்ந்து விழுந்துள்ளன. கடல் அலையின் காரணமாக கீழே விழும் பனை மரங்கள் கடலுக்குள் அடித்துச் செல்லப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பெரிய அளவில் கடலில் அலைகள் எழும்பும்போது கடல் நீர் ஊருக்குள் புகும் நிலையும் காணப்படுகிறது. குலசேகரன்பட்டினம் கடற்கரையோரம் தடுப்புச் சுவர் அமைத்து கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக புகார்கள் வெளியான நிலையில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஜெபா கார்டன், அப்போலோ காலனி பகுதியில் வித்தியாசமான கால் தடங்கள் பதிவாகியுள்ள நிலையில் அது சிறுத்தையுடையதா என வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். சிறுத்தையை நேரில் பார்த்ததாக கூறிய பெண்களிடமும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கால் தடங்கள் மற்றும் பெண்கள் அளித்த தகவலை பார்க்கும்போது உலா வந்தது காட்டுப்பூனை அல்லது வேறு ஏதாவது வனவிலங்காக இருக்கலாம் என வனத்துறையினர் யூகிக்கின்றனர். எனினும் அப்பகுதியில் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டு நெல்லை திருமாநகரில் சிறுத்தை ஒன்று சிலரை தாக்கிய நிலையில் அதை வனத்துறையினர் தீவிரமாக தேடி பிடித்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சி அடையும் நோக்கில் எதிர்வரும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என துறை சார்ந்தவர்கள் வலியுறுத்துகின்றனர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ரியல் எஸ்டேட் துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் கடன் சார்ந்த மானிய திட்டத்தை தங்கள் துறைக்கு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். ரியல் எஸ்டேட் துறையில் கட்டுமான பணிகள் இல்லாத நாட்களில் நிறுவனங்களுக்கு வரி வசூலிக்க கூடாது என வலியுறுத்துகின்றனர். வீட்டுக் கடனுக்கு திரும்ப செலுத்தும் வட்டிக்கு வரி விலக்கை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் ரியல் எஸ்டேட் துறையினர் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் உட்கட்டமைப்பு திட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும், நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களுக்கு சீர்திருத்தங்கள், ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி முறையை அறிமுகப்படுத்துதல் ஆகியவைகளையும் எதிர்வரும் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டுமான நிறுவனங்களிடம் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவது, முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஊக்கத்தொகைகளை அறிமுகப்படுத்துவதும் அவசியம் என ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன.
இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பின் தலைவர் PT உஷாவுக்கும் மத்திய விளையாட்டு அமைச்சகத்துக்கும் இடையில் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற கோல்ஃப் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றதாக 2 குழுக்கள் உரிமை கோரின. இவற்றில் ஹரிஷ்குமார் ஷெட்டி தலைமையிலான குழுவை ஒலிம்பிக் கூட்டமைப்பு அங்கீகரித்தது. ஆனால் விளையாட்டு அமைச்சகம் பிரிஜேந்தர் சிங் தலைமையிலான குழுவை வெற்றி பெற்றதாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிறது. இது தொடர்பாக உஷாவுக்கு விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ்நிலை செயலர் ஒருவரின் பெயரில் அனுப்பப்பட்ட கடிதம் கடுமையான மொழியில் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்துள்ள உஷா அமைச்சகத்துக்கான தனது பதில் கடிதத்தில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். ஒலிம்பிக் கூட்டமைப்பின் தலைவராக தான் பதவியேற்றதிலிருந்து கூட்டமைப்பு தொடர்பான உண்மை தகவல்களை அமைச்சக ஊழியர்கள் வேண்டுமென்றே அமைச்சரிடமிருந்து மறைப்பதாக உஷா தெரிவித்துள்ளார். ஹரிஷ்குமார் கோல்ஃப் சங்கத்தை அங்கீகரித்ததில் ஒலிம்பிக் கூட்டமைப்பு தேசிய விளையாட்டு விதிகளை மீறியிருப்பதாக கூறப்பட்டுள்ளதையும் உஷா மறுத்துள்ளார். ஐபோன்களில் செயற்கை நுண்ணறிவு செய்தி வழங்கல் சேவையை மேம்படுத்துவதாக ஆப்பிள் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. ஆப்பிள் 16, 15 Pro, 15 Pro Max உள்ளிட்ட ஐபோன்களில் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் மூலமாக தயாரிக்கப்படும் செய்தி துணுக்குகள் பகிரப்படுகின்றன. யுனைடெட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் CEO-வான பிரையன் தாம்சன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள லூயிஜி மேன்காயின் தற்கொலை செய்து கொண்டதாக கடந்த டிசம்பர் மாதம் ஐபோன்களில் ஒரு செய்தி BBC செய்தி நிறுவனத்தின் லோகோவுடன் பகிரப்பட்டது. ஆனால் இப்படி ஒரு செய்தியை தாங்கள் வெளியிடவில்லை என்றும் BBC தெளிவுபடுத்தியது. ஓய்வு பெற்ற டென்னிஸ் சாம்பியன் ரஃபேல் நடால் ஒரு தன்பால் ஈர்ப்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதாக தவறான செய்தி கடந்த வாரம் ஐபோன்களில் பகிரப்பட்டது சர்ச்சையானது. இதையடுத்து ஐபோன்களில் செயற்கை நுண்ணறிவால் தயாரிக்கப்படும் செய்தி துணுக்குகளின் உண்மைத்தன்மையை மேம்படுத்த ஒரு மென்பொருளை உருவாக்கித் தருவதாக ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 3வது காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் வெளியாகி வரும் நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் இரக்கத்துடனேயே வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 528 புள்ளிகள் சரிந்து 77,620 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 162 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 23,526 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. 3வது காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் வெளியாகி வரும் நிலையில் சந்தை மதிப்புமிக்க நிறுவனங்களின் பங்குகளை முதலீட்டாளர்கள் அதிக அளவு விற்றதும் சந்தைகள் சரிவிற்கு காரணமாக கூறப்படுகிறது. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று சந்தைகளில் 3,362 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்பனை செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. விடாமுயற்சி திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் UA சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் படத்தின் நீளம் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் வெளியீட்டிலிருந்து விலகியதால் ரசிகர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். இதையடுத்து இந்த திரைப்படத்தை ஜனவரி இறுதியில் திரைக்கு கொண்டுவர தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகிறது. சட்டப்பேரவையில் IAS அதிகாரிகள் இல்லாதது குறித்து அவை முன்னவரான துரைமுருகன் அதிருப்தி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்ற போது அவையில் IAS அதிகாரிகள் யாரும் இல்லை. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த துரைமுருகன் துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுக்கான இருக்கையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதன் பின்னரும் அதிகாரிகள் யாரும் வராததை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் சுட்டிக்காட்டினார். இதன் பின்னர் சபாநாயகர் அப்பாவு கேள்வி நேரத்தின் போது துறை சார்ந்த அதிகாரிகள் அவையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் S. சிவசங்கர் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என அருவருக்கத்தக்க வதந்தியை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எப்படியாவது திமுகவின் பெயரை சேர்த்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் சாடினார். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு உதவிய அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் கைது செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிட்ட அமைச்சர் தனது கட்சியை சேர்ந்தவரை காப்பாற்ற பழனிசாமி யார் இந்த சார் என நடத்திய கபட நாடகம் இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இனியும் யார் அந்த சார் என்ற பொய்யை எடப்பாடி பழனிசாமி கேட்க விரும்பினால் கண்ணாடியை பார்த்துதான் கேட்க வேண்டும் என சிவசங்கர் கூறியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் சட்டப்பேரவை முடிந்துவிட்டதா என கேள்வி எழுப்பியதுடன் சட்டப்பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சிகளின் பக்கம் இன்றும் திரும்பவே இல்லை என குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி வரிசை முதலமைச்சரை அச்சுறுத்துகிறதா என வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் என்ற கேள்வி உறுத்துகிறது என்றால் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயல்கிறது என்றும் கேள்வியை முன்வைத்துள்ளார்.
மக்கள் நலனுக்காக எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என திமுக அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றம் பொதுமக்களின் தேவையை சபையேற்றி சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்படும் தமிழக மக்களின் மேடை என்றும் திமுகவின் பொதுக்கூட்ட மேடையல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் மூலம் சைதாப்பேட்டை சின்னமலை நியாய விலைக் கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். முதலமைச்சர் வழங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் விலையில்லா வேட்டி சேலை இடம்பெற்றுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று கூறினார். 2,20,94,585 குடும்ப அட்டை 1000 ரூபாய் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற மகளிர் உரிமை தொகை என்பது 1,15,00,000 குடும்பங்களுக்கு அது மாதம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய இதுவா இல்லை. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக. இதனிடையே மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்காதது வருத்தமில்லை என முதலமைச்சர் கையால் தொகுப்பு பெற்றுக் கொண்ட பெண்கள் தெரிவித்தனர். 1000 ரூபாய் எல்லாருக்கும் மாதம் மகளிர் உரிமை தொகைன்னு தராங்க. அதனால அதுவே எல்லாருக்கும் போதுமானதா இருக்குது. இந்த வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கலன்றது யாருக்கும் எந்த வருத்தமும் கிடையாது. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அது பெருசா எங்களுக்கு வருத்தமா தெரியல. எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வரும்போது அது எங்களுக்கு ஏதோ ஒரு செலவுல எங்களுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? சோ அதனால இது ஒரு பெரிய வருத்தமா எங்களுக்கு தெரியல. இதுல பச்சரிசி, வேட்டி, சேலை, கரும்பு எல்லாம் இருக்கும் போது இது ஒரு பரிசா தான் இருக்கு எங்களுக்கு. சென்னை வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் கோவை, தூத்துக்குடி நகரங்களில் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப வளர்ச்சி தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு உதவியதாக இருந்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், டிஜிட்டல் வேகத்தில் நடக்கும் டிஜிட்டல் குற்றங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். புதுமையான முயற்சிகளை முயன்று பார்க்கும் மாநிலமாக தமிழகம் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். முதலீட்டாளர்கள் மற்றும் உலகளாவிய தலைவர்களை, இது டிஜிட்டல் யுகம். இனி மக்களுடைய எல்லா பயன்பாடுமே டிஜிட்டல் வழியாகத்தான் இருக்கும். இந்த பயன்பாடு சிம்பிளா எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதே நேரத்தில் முறைகேடுகள் செய்ய நினைக்கிறவங்களை தடுக்கிற அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கணும். டிஜிட்டல் தொழில்நுட்பம் பரவுற அதே வேகத்தில் டிஜிட்டல் குற்றங்களும் பரவி வருது. அவை தடுக்கப்படும். அதற்கேற்ப தொழில்நுட்பங்கள் வடிவமைக்கப்படணும், வலுப்படுத்தப்படணும்.